Hi students, welcome to my channel. Today நம்ம பார்க்க போற topic 10th standard chapter 1 relation and function exercise 1.1. ஓகே, ஏவும் பியும் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா a cross b, a cross a, b cross a, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. a is equal to 2, minus 2, 3, b is equal to 1, minus 4. First a cross b ஃபைண்ட் பண்ண போகிறோம். a cross b, so a ஓட வேல்யூ என்ன 2, minus 2, 3, so cross போட்டாச்சு. b 1, minus 4. so அதாவது இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு செகண்ட் செட்டில் இருக்க எல்லாத்தையுமே பேர் பண்ணணும். ஸோ 2 எடுத்துட்டிங்கன்னா 1ஓடையும் பேர் பண்ணணும், minus 4ஓடையும் பேர் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ 2, 1, போட்டுட்டு 2, minus 4. ஓகேவா? ஸோ எல்லாம் பேர் பண்ணி முடிச்சாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எலமெண்ட்டுக்கு போகலாமா? ஸோ -2. இப்போ -2 எடுத்துட்டீங்க அப்படின்னா -2வை 1ஓடையும் பேர் பண்ணணும், -2வை 4ஓடையும் பேர் பண்ணணும். ஸோ -2, 1, -2, -4. ஓகே, நெக்ஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. 3 எடுத்துக்கோங்க. ஸோ 3 எடுத்துட்டிங்கன்னா 3 எடுத்துகிட்டு 1ஓடையும் பேர் பண்ணணும், 3யை -4ஓடையும் பேர் பண்ணணும். ஸோ கர்லி ப்ராக்கெட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம பண்ணியாச்சு. ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனை எலமெண்ட் இருக்குது, 1, 2, 3. ஸோ நமக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குது? பியில் 1, 2. ஸோ நமக்கு அவுட்புட் பாருங்கள், 3 × 2 நமக்கு என்ன வரும்? 6ன்னு வரும். ஸோ அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நமக்கு இங்கே 6 பேர் இருக்குது. ஸோ ஆன்சர் கரெக்ட். இதில் என்ன கேர்லெஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் அந்த மாதிரி மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃபைனலாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a cross a. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. a cross a இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்ன 2, minus 2, 3. ரைட் பண்ணியாச்சா? மறுபடியும் ஏயோட வேல்யூ நமக்கு என்ன? அதே தானே. ஸோ 2, minus 2, 3. ஓகே, இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2வை அகைன் 2ஓடையும் அதே 2வை -2ஓடையும் பேர் பண்ணணும், 2வை 3ஓடையும் பேர் பண்ணணும். ஸோ கர்லி ப்ராக்கெட். ஸோ இந்த மாதிரி சின்ன ப்ராக்கெட் போட்டுட்டு 2, 2 பேர் பண்ணியாச்சா? மறுபடியும் 2வை -2ஓட பேர் பண்ணணுமா? மறுபடியும் 2வை 3ஓட பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்டராக தான் பேர் பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு பேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு -2 எடுத்துக்கோங்க. -2, 2ஓட ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும். 2 மறுபடியும் -2வை -2ஓட பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு -2வை 3ஓட பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3க்கு போகலாம். 3யை அகைன் மறுபடியும் மொதல் எலமெண்ட்லேருந்து. ஓகே, 3, 2, 3ஓட மறுபடியும் -2, 3, 3. ஸோ பேர் பண்ணியாச்சா? இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே 3 எலமெண்ட் இருக்கா? இங்கேயும் 3 எலமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ 3 × 3 என்ன வரும்? 9 வரும். ஸோ நம்ம ஆன்சரில் செக் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ ஆன்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? b cross a ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்தாச்சு. ஸோ 1, minus 4. நெக்ஸ்ட்டு ஏயோட வேல்யூ 2, minus 2, 3. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 1 எடுத்துக்கோங்க. 1, 2. ஸோ கர்லி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 1, 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மறுபடியும் 1ஓட -2வை பேர் பண்ணணும், மறுபடியும் 1னை 3ஓட பேர் பண்ணணும். ஸோ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது -4 எடுத்துக்கோங்க. -4, 2, -4, -2, -4, 3, ஓகே, அவ்வளோதான். இங்கே 2 இருக்கா? இங்கே 3 இருக்கா? ஸோ 2 × 3, 6. ஸோ நமக்கு ஃபைனல் பேர்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பேர் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர், ஃபஸ்ட்டு ஒன்ல ஃபஸ்ட்டு சம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏவும் பியும் சேம். ஓகே, அங்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இங்கே சேமாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ எனக்கு இங்கே என்ன? a cross a. ஏன்றது b, q. மறுபடியும் a அதே தானே, p, q. ஓகே, இப்போ பாருங்கள், p எடுத்துக்கோங்க. p-யையும் பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட், அப்புறம் மறுபடியும் p-யை q-ஓட பேர் பண்ணணும்.
ஓவரா. நெக்ஸ்ட் Q எடுத்துக்கலாமா? ஸோ Qவையும் Pயையும் பேர் பண்ணணும், மறுபடியும் Qவையும் பேர் பண்ணணும். ஓகே, ஸோ 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? A cross B ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு P, Q. ஸோ அகைன் அதே தான், பியும் நமக்கு சேம் தான் அப்படின்றனால அதுவும் P, Q தான், நமக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ பியும் அடுத்தது P, Q, P, நெக்ஸ்ட்டு Q, Q. ஓகே, நெக்ஸ்ட்டு B cross B. அதான ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B, B cross A. ஓகே, B cross A. ஸோ நமக்கு அதே சேம் ஆன்சர் தான் வரப்போகுது, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றனால. ஸோ அதனால நம்ம இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதே ஸ்டெப்பை. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தேர்டு சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா A cross B. இதில் நமக்கு என்ன A வரும், M, N. Bன்றது வந்துட்டு நமக்கு நல், ஒன்றுமே இல்லை அப்படின்றத இதை நோட் பண்ணியிருக்கோங்க. இதுவும் சேம் தான். ஓகேவா? இப்போ Bயில் நமக்கு எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம பேர் பண்ணோன்னா எம்மோட இங்கே பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ காமனாக இப்போ ஏன்றது எனக்கு 2ன்னு வச்சுக்கோங்க, Bன்றது எனக்கு 0, அப்போனா எனக்கு ஆன்சர் 0 தான் வரும். ஸோ எதுவுமே எனக்கு பேர் இல்லை. ஸோ நமக்கு நல் ப்ராக்கெட் தான் வரும், ப்ராக்கெட்டில் நமக்கு எதுவுமே வராது. அடுத்தது A cross A ஃபைன் பண்ணாலும் எனக்கு இதுக்கு வந்து அப்படி கிடையாது. ஏன்றது M, N, மறுபடியும் M, N. ஓகே, ஸோ எம்மை நீங்கள் பண்ணிங்கன்னா எம்மோட எம்மை பிராக் பண்ணணும், அடுத்து எம்மை என்னோட பண்ணணும். ஓகே, ஸோ M, M, N. ஓகே, அடுத்தது என்னோட M பண்ணணும், என்னோட N பண்ணணும். N, M, N, N. ஓகேவா? நெக்ஸ்ட்டு B cross A. ஸோ நமக்கு ப்ராக்கெட் B வந்து நமக்கு என்ன, நமக்கு நல் தானே, ஒன்றுமே இல்லை. ஸோ ஏன்றது M, N. இப்போ இது நமக்கு என்னது, இப்போயே நமக்கு எம்டி ப்ராக்கெட் தான் வரப்போகுது, அதாவது 0 × 2னாலும் நமக்கு 0 தான். ஸோ அதனால் எனக்கு நல் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஓகே, ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.